We are going to discuss about the topic databases. This is a Tamil version, and if you want to listen in English, we do have a separate video. Please go ahead and watch it. Thank you. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேசஸ். ஏடபிள்யூஎஸ்ல டேட்டாபேசஸ் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். நம்மளோட எஜெண்டா வந்து இப்படி தான் போகும். வில் ஸ்டார்ட் வித் ஆர்டிஎஸ், followed by data warehouses, NoSQL databases, Amazon RDS, database engines, Amazon Aurora, at last storage options. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ டேட்டாபேஸ்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா ரெக்கார்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட், ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவையானப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த டேட்டாபேஸ்லேருந்து தேவையான இன்புட்டையோ இல்லை அவுட்புட்டையோ எடுத்து மாடிஃபை பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ வந்து பண்ணிக்கும். உங்களுக்கு தேவையான பொழுது அதை ஆக்சஸும் பண்ணிக்கும். ஸோ அதுதான் டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், MySQL அந்த மாதிரி நீங்கள் ஆரக்கிள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே வந்து டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸ் இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனை வந்து டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், மேனேஜ் பண்ணுறதுக்கும், இல்லை சர்ச் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஜின் தான் வந்து, அதுக்கான சாஃப்ட்வேர் தான் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் a well architectured application, the database will need to meet the performance demands, the availability needs, and the recoverability characteristics of the system. Database systems and engines can be grouped into two broad categories. So இதை வந்து ஃபர்தரா ரெண்டு ப்ராட் கேட்டகரியா வந்து டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆல்சோ நோன் அஸ் RDBMS. செகண்ட் வந்து NoSQL டேட்டாபேசஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, RDBMS வந்து SQL ஃபார்மேட்ல இருக்கும். NoSQLங்கிறது ஓகே நேம்லேயே இருக்குது. ஸோ NoSQLங்கிறது அது NoSQL ஃபார்மேட்ல இல்லாமல் அது வந்து JSON ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேசஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன், மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து RDBMS தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து SQL ஃபார்மேட்ல இருக்கும், SQL ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது நீங்கள் டேட்டா ஆக்சஸ் பண்ணணும், இல்லை டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து SQL ஃபார்மேட்ல இருக்கிற query மூலமாக தான் நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதான் இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ் அண்ட் டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோல்ஸ் சிமிலர் டு ஸ்ப்ரெட் ஷீட். நம்ம எக்ஸல் ஷீட்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? நிறைய பாக்ஸாக இருக்கும், ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்லயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட் டைப் இருக்கும். ஐ மீன் ஆட்ரிபியூட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மேனோட இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கார்டு வந்து மேபி டெக்ஸ்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லை டேட்டா இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா டைப்பை தவிர்த்துட்டு வேற ஏதாவது டேட்டா டைப் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் வந்து அந்த இன்புட் என்ட்ரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எடுத்துக்கோங்க. இதில் 5 rows 5 columns இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல வந்து டேட்டா ஆட்ரிபியூட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமும் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஐடியும் ஏஜும் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் டேட்டா டைப்ல இருக்கும். மீதி இருக்கிற 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். So one record in a table can relate to a record in another table by referencing a primary key of a record. So இங்க ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் 1001 அப்படிங்கிறது பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஐடி அது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை நீங்க வந்து ஃபர்தரா அடுத்த இன்னொரு டேபிள்ல இருக்கிற வேற ஒரு ஆட்ரிபியூட்டுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது 1001 அப்படிங்கிறது பிரைமரி கீ. இன்னொரு டேபிள் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இதை வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு as either ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஆர் ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் டேட்டாபேஸ் சிஸ்டம். இந்த RDBMS ஃபர்தரா டூ டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து OLTP, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஸோ அந்த நேம் மென்ஷன் பண்ண மாதிரியே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னா இந்த அப்ளிகேஷன் எதெல்லாம் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OLTP கேட்டகரியில் வந்துடும். இப்போ ஏதாவது அனலைஸ் பண்ணணும், டேட்டா அனலைஸ் பண்ணணும், இல்லை டேட்டா வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டேட்டா அனலைசிங் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்ஏபி வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஓஎல்டிபியில் வந்து ஒரு செகண்டுக்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். வேறஸ் நீங்க ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் போனீங்க அப்படின்னா அது வந்து ஒன்ஸ் அந்த பேட்ச் அப்டேட் பண்றது, இல்ல எடிட் பண்றது, இல்ல டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அவரோ இல்ல ஒன்ஸ் இன் டேவோ நடக்கும். பட் அந்த query வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா OLTP refers to transaction oriented applications that are frequently writing and changing data. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி அண்ட் இ-காமர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ப்ராசஸ்லயும் இல்ல இ-காமர்ஸ் சைட்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. OLAP is typically the domain of data warehouses and refers to reporting or analyzing large data sets. So இது வந்து OLAP வந்து data warehouseல வந்து யூஸ் பண்றாங்க. Amazon RDS provides support for 6 popular relational database engines: MySQL, Oracle, PostgreSQL, Microsoft SQL Server, MariaDB and Amazon Aurora. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா வேர்ஹவுசஸ். ஸோ டேட்டா வேர்ஹவுசஸ் எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஓஎல்ஏபியில் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கில் வந்து யூஸ் பண்ணுறது தான் டேட்டா வேர்ஹவுசஸ். டேட்டா வேர்ஹவுசஸ் நத்திங் பட் சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஃபார் டேட்டா தட் கேன் கம் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் சோர்சஸ். ஆர்கனைசேஷன்ஸ் typically use data warehouses to compile reports and search the database using highly complex queries. நான் ஏற்கனவே இது எல்லாமே சொன்னது தான். Data warehouses are also typically updated on a batch schedule multiple times per day or per hour. Compared to an OLTP, relational databases that can be updated thousands of times per second. OLTP transactions occur frequently and are relatively simple. OLAP transactions occur much less frequently but are much more complex. நான் ஏற்கனவே சொன்னது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஓனர், நீங்கள் பாஸ்ட் 2 months வந்து சேல்ஸுக்கான டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைத்தில் வந்து டேட்டா வேர் ஹவுஸில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. அண்ட் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு அமேசானில் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து OLAPக்கான டேட்டாபேஸ் இன்ஜின். ஸோ அந்த ரெட் ஷிஃப்ட் மூலமாக நீங்கள் வந்து பாஸ்ட் 2 monthsக்கான சேல்ஸ் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கடுத்து நம்ம எப்படி ஃபர்தராக பிஸ்னஸை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் RDS இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் OLTP ஒர்க்லோட்ஸ் பட் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் OLAP. Amazon Redshift is a high performance data warehouse designed specifically for OLAP use cases. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்தது எல்லாமே RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது NoSQL டேட்டாபேசஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SQL query மூலமாக தான் நீங்கள் வந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நடக்கும். அதில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். வேற NoSQL டேட்டாபேசஸ் வந்து அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டே கிடையாது. as நேம் மென்ஷன் SQL ஃபார்மேட்டே கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே JSON ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு RDBMSல நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒரு டேட்டாபேஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை எடுத்துக்குவோம். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ புதுசாக வந்து வேற ஏதாவது ஒரு காலம், வேற ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர ஓல்டு ரெக்கார்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்க அதை நீங்க மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலா நீங்க போய் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து அப்டேட் பண்ண முடியும். அதுவும் ஒரு சில கேசஸ்ல வந்து நம்மளால அப்டேட் பண்ணவே முடியாது. வேற NoSQL டேட்டாபேஸ் JSON ஃபார்மேட்ல இருக்கனால நீங்க அது ஒரு நியூ ஆட்ரிபியூட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கும் எக்ஸிஸ்டிங் டேபிள் டேட்டால இருக்கு இல்லைங்களா, அதுலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ் NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்றது. So NoSQL databases are non-relational and do not have the same table and column semantics of a relational database. NoSQL databases are instead often key value stores or document stores with flexible schemas that can evolve over time or vary. Traditional relational databases are difficult to scale beyond a single server without significant engineering and cost. But a NoSQL architecture allows the horizontal scalability and commodity hardware. ஸோ இது மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து அமேசானோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் டைனமோ டிபிங்கிற டேட்டாபேஸ் இன்ஜின் தான் NoSQL டேட்டாபேஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அமேசான் RDS பார்ப்போம். அமேசான் RDSனா என்ன? இட் இஸ் அ சர்வீஸ் that simplifies the setup, operations, and scaling of a relational database on AWS. Amazon RDS helps you to streamline the installation of the database software and also the provisioning of infrastructure capacity. Within a few minutes, Amazon RDS can launch one of many popular database engines that is ready to start taking SQL transactions.
After the initial launch, Amazon RDS simplifies ongoing maintenance by automating common administrative tasks on a recurring basis. ஒன்றும் இல்லை, அமேசான் ஆர்டிஎஸ் அப்படிங்கிறது அது ஒரு சர்வீஸ். செட்டப், ஆப்ரேஷன், ஸ்கேலிங் இதெல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். ஸோ இது மூலமா நீங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணா போதும். அந்த இன்ஸ்டலேஷனுமே ஃபியூ கிளிக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஃபியூ கிளிக்ஸ் பண்ண உடனே இமிடியேட்டா நீங்க இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்ச அடுத்த செகண்டே அது வந்து எஸ்கியூஎல் டிரான்சாக்ஷனை கேரி பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இது ரொம்ப இப்படி ஈஸியா இருக்கிறதுனால நம்மளோட டைம் எல்லாத்தையுமே வந்து அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுல நீங்க மோர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணா மட்டும் போதும். மத்தபடி அத மெயின்டெயின் பண்றது, மேனேஜ் பண்றது, பேட்ச் அப்டேட் பண்றது, இல்ல அ அ ஐ மீன் மெயின்டெனன்ஸ் பண்றது, இந்த மாரி எல்லா வகையான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து அமேசானே வந்து பார்த்துக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் டாஸ்க்ல இது பண்ணி, அது அமேசானே வந்து மெயின்டெயின் பண்ணும். ஸோ அதனால இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். MySQL, PostgreSQL, MariaDB, Oracle, Microsoft SQL Server, Amazon Aurora Serverless. இந்த 6ல Amazon Aurora மட்டும்தான் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். மற்ற 5மே வந்து சர்வர்ட் ஆர்கிடெக்சர், விச் மீன்ஸ் அது வந்து ஒரு விஎம் ஒர்க் ஸ்டேஷன்ல தான் வந்து அது ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அமேசான் ஆரோரா பத்தி பார்க்கலாம். ஸோ அமேசான் ஆரோரா ஆஃபர்ஸ் என்டர்பிரைஸ் கிரேட் கமர்ஷியல் டேட்டாபேஸ் டெக்னாலஜி while offering the simplicity and cost effectiveness of an open source database. இது வந்து MySQL compatible. இது ஃபுல்லி மேனேஜ்டு சர்வீஸ். அதுக்கப்புறம் when you first create an Amazon Aurora instance, you create a DB cluster. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க DB cluster வந்து கிரியேட் பண்ணுவீங்க. A DB cluster has one or more instances and includes a cluster volume that manages the data for those instances. An Amazon Aurora cluster volume is a virtual database storage volume that spans multiple availability zones, with each availability zone having a copy of the cluster data. ஸோ ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் ஆஃப் காப்பி வந்து அது ஸ்டோர் ஆகும். ஸோ ஓவராலாக இப்போ 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து உங்கள் அமேசான் ஆரோரா டேட்டா பேஸோட காப்பி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பிரைமரி இன்ஸ்டன்ஸ், அமேசான் ஆரோரா ரெப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு. பிரைமரி இன்ஸ்டன்ஸ் இதுதான் மெயின் இன்ஸ்டன்ஸ். நம்ம என்னென்ன டேட்டா மாடிஃபை பண்ணுறோமோ, இல்ல ரீட் பண்றோமோ, ரைட் பண்றோமோ, அது எல்லாமே வந்து பிரைமரியில தான் நடக்கும். ஸோ யூ ஆர் மாடிஃபையிங் ஸோ வென் யூ மாடிஃபை யுவர் டேட்டா, யூ ஆர் மாடிஃபையிங் த பிரைமரி இன்ஸ்டன்ஸ். ஈச் அமேசான் ஆரோரா டிபி கிளஸ்டர் ஹேஸ் ஒன் பிரைமரி இன்ஸ்டன்ஸ். எல்லா அமேசான் ஆரோராவும் ஒரு பிரைமரி இன்ஸ்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஆரோரா ரெப்ளிகா. ஸோ அது நேம் மென்ஷன் பண்ற மாதிரி பிரைம் மெயின் இன்ஸ்டன்ஸோட ரெப்ளிகாவை வந்து இன்னொன்று இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரிக்காக இல்லை, உங்களோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஆர்கிடெக்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெப்ளிகாங்கிறது மெயின் இன்ஸ்டன்ஸோட காப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ரெண்டுமே மெயின் இன்ஸ்டன்ஸ் மூலமாவும் நீங்க ரீட் பண்ணிக்கலாம், எங்க ஆரோரா ரெப்ளிகா மூலமாவும் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரீட் ரிலேட்டட் ஒர்க் லோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரெப்ளிகா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்க ஏதாவது எடிட் பண்றீங்க, மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே பிரைமரி இன்ஸ்டன்ஸ்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஸோ ஒரு டேட்டாபேஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பட் அப்வியஸா அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தேவை இல்லைங்களா? ஸோ அது எல்லாம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் மூலமா தான் அது வந்து ஸ்டோர் ஆகுது. இபிஎஸ் ஃபார்மேட்ல எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. So depending on the database engine and workload, you can scale up to 6 terabyte in provisioned storage and up to 30,000 IOPS. IOPSங்கிறது இன்புட் அவுட்புட் per செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 டெராபைட் வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அமேசான் ஆர்டிஎஸ் சப்போர்ட்ஸ் 3 ஸ்டோரேஜ் டைப்ஸ்: மேக்னெட்டிக், ஜெனரல் பர்பஸ் அண்ட் ப்ரொவிஷன்ட் IOPS. ஓகேங்களா? ஸோ இதுல மேக்னெட்டிக்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், பட் ரீட் பண்றது, ரைட் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வேற ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் GP2. இட் ப்ரொவைட் ஃபாஸ்டர் ஆக்சஸ் தென் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். தி ஸ்டோரேஜ் டைப் கேன் ப்ரொவைட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டு மீட் ஸ்பைக்ஸ் அண்ட் இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார் ஸ்மால் டு மீடியம் சைஸ்டு டேட்டாபேசஸ். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் IOPS. ப்ரொவிஷன் IOPS வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் IO இன்டென்சிவ் ஒர்க் லோட்ஸ். இப்போ டேட்டா அனலிட்டிக் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆன்லைன் டேட்டா அனலிட்டிக் ப்ராசஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் IOPS தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட IOPS வந்து ரொம்ப அதிகம். particularly database workloads that are sensitive to storage performance and consistency in random access IO throughput. So for most applications, general purpose is the best option and provides a good mix of lower cost and higher performance characteristics. ஓகேங்களா? நார்மலா எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஜெனரல் பர்பஸ் SSD ஸ்டோரேஜ் தான் போவாங்க. வேறஸ் டேட்டா வேர் ஹவுஸ் சம்பந்தம் அந்த ரெட் ஷிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் IOPS தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட்டாபேஸ் இன்ஜின் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.
நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. மறக்காம மித்ரவர்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.